ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசும் போதும் அல்லது இஸ்ரேலுடைய அந்த படைகள் எல்லாம் சுற்றி வளைத்து தாக்கும் போதும் அந்த இடத்தில் சிக்கி மடிபவர்கள் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளுமாகவே இருக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் சற்றொப்ப கடந்த 400 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த போரில் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இடையே இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த பக்கம் நிற்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலோடு உறுதியாக நிற்போம் என்று அவர் பிரகடனம் செய்திருக்கிறார். இஸ்ரேலினுடைய நட்பை விடமாட்டோம், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம், அவர்களுக்கு உறுதியாக துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய உரையில் அல்லது பேச்சில் இதுவரை போர் நிறுத்தம் பற்றியோ இல்லை போரையெல்லாம் நான் நிறுத்துவேன் என்று சொன்னீர்களே அது என்ன ஆச்சு என்பதை பற்றியோ எந்த விதமான பதிலும் இல்லை. ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். வணக்கம் தொடர்களே, ரோசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காசா பகுதி, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியின் மீது இஸ்ரேல் இராணுவமும் விமானப்படையும் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தாக்குதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான அநீதி என்று சர்வதேச மனித உரிமை பார்வையகம், கண்காணிப்பகம் கூறியிருக்கிறது, குற்றம் சாட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் இராணுவம் குண்டு வீசும் போதும் அல்லது இஸ்ரேலுடைய அந்த படைகள் எல்லாம் சுற்றி வளைத்து தாக்கும் போதும் அந்த இடத்தில் சிக்கி மடிபவர்கள் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளுமாகவே இருக்கின்றார்கள். ஐநாவினுடைய போர்க்குற்றம் தொடர்பான அந்த பிரகடனம் என்ன சொல்லுகின்றது என்றால், இராணுவ இலக்குகளை தாண்டி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், நிவாரண முகாம்கள் ஆகிய பகுதிகளில் எல்லாம் தாக்குதல் நடத்துவது போர்க்குற்றம் என்று சொல்லியிருக்கிறது. அது மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு செயல் என்றும் மற்றொரு பிரகடனம், ஐநாவினுடைய பிரகடனம் சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் சற்றொப்ப கடந்த 400 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த போரில் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் நிவாரண முகாம்கள் இருக்கின்றனோ அவைகளின் மீது குண்டுகளை வீசுகிறார்கள், மருத்துவமனைகளின் மீது குண்டுகளை வீசுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் தஞ்சம் புகுந்த மக்களை அங்கெல்லாம் கூட அங்கே காசாவிலிருந்து இயங்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கேயும் குண்டு வீசுகிறார்கள். எல்லா இடத்தையும் தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகள் ஒன்றை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் என்பது மிக பெரிய போர்க்குற்றம் என்றுதான் மக்கள் கண்காணிப்பகம், மனித உரிமை கண்காணிப்பகம் சொல்லியிருக்கிறது. ஆக இதுவரை பார்த்தீர்கள் என்றால் காசா பகுதியில் மட்டும் 45,506 பொதுமக்கள், அவர்களில் பெரும்பாலோர் பெண்களும் குழந்தைகளும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஓராண்டு காலமாக இந்த போர் நடைபெறுகிறது. ஓராண்டு காலத்திற்கும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஆரம்பித்த இஸ்ரேலுடைய தாக்குதல் இந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இஸ்ரேல் நடத்தி வருவது ஒரு இன அழித்தல் தான் என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்ட நிலையில் இப்பொழுது ஒரு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது. இதற்கு இடையே இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த ஒரு பெரும் ஆயத்தத்திற்கு ஈரான் தயாராகி இருக்கிறது. அதனுடைய ஒரு சிறப்பு தூதர் லாரிஜானி என்பவர் அங்கே சிரியாவுக்கும் அதே நேரத்தில் லெபனானுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த பயணத்தினுடைய நோக்கம் ஈரான் எப்படிப்பட்ட ஒரு போர் தந்திரத்தை வகுத்திருக்கிறது, எப்படி ஹெஸ்புல்லா செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு அந்த செய்தியை தெரிவித்துவிட்டு அதன் மூலம் அடுத்தடுத்து இஸ்ரேல் மீது எப்படிப்பட்ட தாக்குதலை ஹெஸ்புல்லா நடத்த வேண்டும், லெபனானிலிருந்து நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு அறுதியிட்டு வரையறை செய்து தெரிவிப்பதற்காகத்தான் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக விரைவிலேயே மற்றும் ஒரு பெரும் போர் அப்பகுதியில் வெடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே முதலில்
ஈரான் தாக்குதல் நடத்தி அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இப்பொழுது அடுத்த கட்டமாக ஈரான் ஒரு பெரும் தாக்குதலுக்கு தயாராகி வருவதைத்தான் இதெல்லாம் குறிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த பக்கம் நிற்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதுவரை போரை நிறுத்துவதற்கான ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பேசிக்கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய அயலுறவு அமைச்சகம், எடுத்துக்காட்டாக கட்டாரோடும் எகிப்தோடும் இணைந்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பதுதான் அரபு நாடுகளினுடைய கோரிக்கை. ஆனால் அதற்கு இஸ்ரேல் இதுவரை இசைவு தெரிவிக்காத நிலையில் இப்படியே அந்த போர் ஒரு ஆண்டையும் தாண்டி நீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அமெரிக்கா இதற்கு மேல் என்ன செய்ய போகிறது? புதிதாக மீண்டும் அந்நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலோடு உறுதியாக நிற்போம் என்று அவர் பிரகடனம் செய்திருக்கிறார். இஸ்ரேலோடு மட்டும், இஸ்ரேலினுடைய நட்பை விடமாட்டோம், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம், அவர்களுக்கு உறுதியாக துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய உரையில் அல்லது பேச்சில் இதுவரை போர் நிறுத்தம் பற்றியோ, இல்லை போரையெல்லாம் நான் நிறுத்துவேன் என்று சொன்னீர்களே அது என்ன ஆச்சு என்பதை பற்றியோ எந்த விதமான பதிலும் இல்லை. ஆக மத்திய கிழக்காசிய பகுதி ஒரு பெரும் போரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.